T20 World Cup 14th மேட்ச் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் கடையில் 8th ஜூன் 5 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் முதல் போட்டியில் மிகப்பெரிய மார்ஜினில் உகாண்டாவை ஜெயிச்சு இந்த வேர்ல்ட் கப்பை தொடங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூசிலாந்தோட முதல் போட்டி இன்றைக்கி எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கணும். ப்ராக்டிஸ் பேஸில் சில பிளேயர்ஸ் ஐபிஎல்லில் விளாண்டா கூட நிறைய பிளேயர்ஸ் பெஞ்சில் இருந்தாங்க. அந்த பேஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் குறைவாக இருக்கிறதா பார்க்குறேன். ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து கண்டிப்பாக ஈக்குவலாக ஃபைட் பண்ணி ஆப்கானிஸ்தான் போவாங்க. ஏன்னா அண்டர் டாக்ஸ்ன்னு இனிமேல் ஆப்கானிஸ்தானை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஈக்குவல் ஃபைட் எதிர்பார்க்குறோம். ஆன் டைமில் டீம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஏர்லி மார்னிங் 5 AM அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எழுந்து கலந்துக்க பாருங்கள். இல்லைனா ட்ரீமில் விளையாண்டிங்கன்னா பேக்கப் போட்டு கலந்துக்க பாருங்கள். சில மாற்றங்கள் இருக்கலாம். முதல் போட்டி நியூசிலாந்து விளையாடுறதுனால அந்த டீமோட சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, சில இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறதுனால பயனுள்ள விஷயமா இருக்கும் உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. மை மாஸ்டர் 11 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பர் வாய்ப்பு. கார்ஸு, பைக்ஸு, மொபைல்ஸு, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மை மாஸ்டர் 11 ரெகுலராக கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானால தான் இந்த மேட்ச்சு. கயானாவில் இந்த சீரீஸில் 3 மேட்ச், ஒரு மேட்ச்சு மிகப்பெரிய ஸ்கோரை ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க. அப்படி இருந்தாலும் எண்டில் ஸ்கோர் பண்ண கஷ்டப்பட்டாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படின்றது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அந்த பர்டிகுலர் மேட்ச்சை தவிர்த்துன்னு பார்த்தா போன மேட்ச்சு உகாண்டா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உகாண்டாவுக்கு எகென்ஸ்டாக ஸ்கோர் பண்ண கஷ்டப்பட்டாங்க. 77 அந்த ஸ்கோரை உகாண்டா சேஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அந்த பேஸில் கொஞ்சம் மீடியமாக தான் ஸ்கோர் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது. சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும்னு தோணுது. ஏற்கனவே நம்பர் பேஸில் பார்க்கும்போது 13 மேட்ச்சில் 4 பேட் ஃபஸ்ட்டு 9 சேசிங் அப்படிங்கிற அந்த நம்பர் இருந்திருக்கு. 146 ஆவரேஜுங்கும் போது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணுறது பெட்டர். இங்கிலாந்து 191க்கு 5 அப்படின்ற ஹை ஸ்கோரையும், உகாண்டா 58க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 6 டைம்ஸ் அப்படின்னா கூட மீடியம் ஸ்கோர் 6 டைம்ஸ் அண்டு 190 அபோவாக ஒரு டைம் அது 191/5 அப்படின்ற இங்கிலாந்தோட ஸ்கோரு. ஒரு நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷனில் போகிறது பெட்டர். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது. அந்த இடத்துல மேனேஜபிளாக விளையாடணும். அதுக்கப்புறம் மிடில் லேட்டர் பேட்டர் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். ஓப்பனை ஸ்டெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேக் எண்டில் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு தோணுது. நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் கஷ்டப்படுவாங்க. அதர்வைஸு இனிஷியலாக கிடைக்கிற ஸ்விங்கில் காலியானாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் மேனேஜபிளாக ஸ்கோரை பார்த்துட்டு ஸ்டெடி பண்ணி விளையாட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக பார்க்குறேன். நியூசிலாந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குது. என்ன மாதிரி பிளேயர், என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு. மார்க்ஷாப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மிடில் நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு ரீசெண்டாக. அதுமாதிரி பிரேஸ்வெல், ரவீந்திரா, ஈஷ் சோதி இவங்கெல்லாமே நல்லா விளையாண்டுருக்காங்க. நியூசிலாந்துக்கு நல்ல பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. பேஸில் போகணுன்ட்டு 4 பேசர் வச்சுருக்கேன். பாசிபிளாக ஒரு பேசர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஈஷ் சோதியை உள்ளே கொண்டு வரலான்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம். ரவீந்திராவுக்கான வாய்ப்பு குறைவாக தான் பார்க்குறேன். ஏன்னா வில்லியம்சன் 1 டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிற இடத்துல ரவீந்திராவை எந்த இடத்துல கொண்டு வருது. பிலிப்ஸ் ஃபினிஷராக பார்த்துருக்கோம். ஜேம்ஸ் நீசம் அந்த பாயிண்டில் ஒரு இடம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு சிபிஎல்லில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் நிறைய விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக ஜேம்ஸ் நீசம் இருந்தால் அந்த டீமுக்கு பலமாக இருக்கும். அண்ட் எண்டில் ஒரு ஃப்ளரிஷ் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீசம் கொடுக்க முடியும். ரவீந்திரா கொடுக்கறது கஷ்டம் அப்படின்றதுனால பாசிபிளாக நீசம் வச்சு தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாப்மனு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு 4 பேசர் அப்படிங்கிற ஆங்கிளில் இப்போதைக்கு போயிருக்கேன். ஏர்லி டேஸில் 4 பேசர் எடுத்துகிட்டு போனால் கூட லேட்டர் டேஸில் 3 பேசர் வித்து ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போவாங்க. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக பேஸில் போகிறது ஓகேன்னு சொல்லுவேன். அந்த இடத்துலையே ஈஷ் சோதி எடுத்துகிட்டு போவாங்கங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் எந்த பேசர் ஆஃப் பண்ணிவிட்டு ஈஷ் சோதியை உள்ளே கொண்டு வருவாங்க. ஹென்ரி நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கார். டிம் சவுதியோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கோம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்கு மஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். லாக்கி ஃபெர்குசனோட எக்ஸ்ட்ரா பேஸு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிறது ஏசியன் பேட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆப்கானிஸ்தான் டீமாக இருக்கட்டும், பங்களாதேஷ் டீமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஏசியன் கண்டிஷனில் நிறைய விளையாண்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கும்போது காலியாக இருக்காங்க. அந்த பேஸில் ஃபோக்கஸனை வச்சுட்டு தான் போவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம் எந்த பேசரை வெளியில் தள்ளுவாங்க. பாசிபிளாக டிம் சவுதியை வெளியில் வச்சுட்டு ஈஷ் சவுதியை உள்ளே கொண்டு வரலான்னு தோணுது.
இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டர் கூட கொண்டு வரலாம். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துகிட்டு வந்தால் பெட்டர். சாப்மன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக பார்க்கலாம். ஆன் டைமில் என்ன காம்பினேஷன் என்ன ஆர்டரில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆப்கானிஸ்தான் இப்ராஹிம் சாட்ரான் குர்பாஸ் நல்ல ஸ்டார்ட் போன மேட்ச் அகெயின்ஸ்ட் உகாண்டா கொடுத்தாங்க. பேக்கெண்டில் கடைசி 6 ஓவர்ஸில் பவுண்டரி அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இது ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸோட இயலாமைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் உகாண்டா நல்லா பவுல் பண்ணாங்க. இங்கே பார்க்கும்போது நைப் நம்பர் 3 வருவாருங்கிற எதிர்பார்ப்பு. போன மேட்ச்சில் டாப் ஆர்டரில் இவங்க 2 பேருமே ஸ்டடி பண்ணிட்டதுனால நஜிபுல்லா ஜட்ரானுக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நல்ல ஒரு மூவாக நான் பார்த்தேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னராக தொடர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்ற முறையில் நஜிபுல்லாவை ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சாங்க. பாசிபிளாக நைப் இப்போ 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு. ஓமர் ஜாயித் 2nd டவுனு, நஜிபுல்லா ஜட்ரான், நபி, கரீம் ஜானட், ரஷீத் கான் அப்படின்ற மாதிரி இங்கே பேட்டிங் டெப்த்து இருக்குது. நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பவுலிங் பேஸில் ஃபரூக்கி 5 விக்கெட் போன மேட்ச் எடுத்தார். நவீனோட பவுலிங் வேரியேஷன் பேஸில் சூப்பராக இருக்கும். முஜீப் கண்ட்ரோலில் வீசுவார். விக்கெட் டேக்கிங்கில் ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக கண்ட்ரோல் வச்சுருக்க ஒரு பவுலர், மிஸ்ட்ரி பவுலர் அப்படின்னு சொல்லலாம். இப்ராஹிம் சட்ரான் ஸ்டெடி ஸ்டார்ட்டு, குர்பாஸ் குயிக் ஸ்டார்ட்டு, நைப் டீசன்ட் ஸ்டார்ட்டு, ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, நஜிபுல்லா ஜட்ரானோட ஃபார்ம் டோட்டலாக டவுனு அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டர்ஸ் இருக்குது. மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபரீன் மாலிக், இசாக்கு, கரோட்டி அண்டு நூர் அகமதுக்கான வாய்ப்பு குறைவு. போன மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. வின்னிங் காம்பினேஷனோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். நியூசிலாந்து பேட்டிங் ஆட இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட பாசிபிளாக மேக்ஸ் அப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பின் சைடு ஈசோதி சைடு எதுவும் போகிறாங்களா அப்படிங்கிற அந்த இடம் கேள்வியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த பேட்டிங் ஆர்டர் மாறலாம். பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டெரல் மிச்சல்லேருந்து பாட்டம் வரைக்கும் கண்டிப்பாக பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. பட் பவுல் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா டெரல் மிச்சலுக்கான வாய்ப்பு குறைவு. கிளென் பிலிப்ஸு எக்ஸ்ட்ரா பேஸ் எடுத்துகிட்டு போகிற இடத்துல ஸ்பின் எதுவும் எடுத்ததுன்னா கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸுக்கு 1-2 ஓவர் கொடுப்பாங்க. ஆஃப் பிரேக் பவுலிங் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னா கூட மல்டி டைமென்ஷனில் அவரை பார்க்குறோம். ஆஃப் பிரேக் பவுலிங்கும் வீசக்கூடிய எபிலிட்டி இருக்குது. நீசம், சான்னரு, ஹென்ரி, சவுத்தி, போல்ட்டு, ஃபர்குசன் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது சான்னர் ஒரு லோன் ஸ்பின்னராக யோசித்து அவருக்கு முழுமையாக கொடுத்துருவாங்க. சவுத்தி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதே நேரத்தில் ஃபர்குசனுக்கான முழுமையான ஓவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒர்க்காக வாய்ப்பு. ஹென்ரி நல்லா பண்ணால் முழுமையான ஓவர். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த 5 பவுலர் ஸ்டிக் அப்படின்னு இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் பார்க்கலாம். அண்ட் ஸ்லாகில் சவுத்தி அண்டு ஃபர்குசன் அப்படி இல்லை, சவுத்தி இல்லாமல் இருந்தால் போல்ட் அண்ட் ஃபர்குசன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது இங்கேயுமே ஆப்ஷன் பவுலிங் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நைபு மோஸ்ட்லி பவுல் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஒமர் சாய் எலி ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் கொடுப்பாங்க. ரீசெண்டாக யோசிக்கும்போது ஃபரூக்கியோட ஸ்விங் இயர்லியாக கிடைக்குது. அதே நேரத்தில் முஜீபோட ஆஃப் பிரேக் பவுலிங் நிறைய நேரங்களில் முஜீப் இந்த பவர் பிளேயில் முதல்ல ஒரு எடுத்து வீசுகிறத பார்த்துருக்கோம். அந்த பேஸில் ஃபரூக் அண்ட் முஜீப் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வகையில் ஒமர் சாய்க்கான ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஸோ மிடில் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. லேட்டர் பேஸில் அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் ஒமர் சாய் கிடைக்க வாய்ப்புன்னு யோசிக்கலாம். நபியும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். கரீம் ஜானட்டுக்கான ஓவர்ஸ் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவர் பேஸில் அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க தேவையில்லை. ரஷீத் கான், முஜீப், நவீன் அண்டு ஃபரூக்கி இந்த டீமுக்கு ப்ரைம் பவுலிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான முழுமையான ஓவர் மேக்ஸிமம் கொடுக்க பார்ப்பாங்க. அதனால் கரீம் ஜானட், நபி, ஒமர் சாய் இவங்கெல்லாம் ஓவர்ஸை ஷேர் தான் பண்ணிப்பாங்க. முழுமையாக போகிறதுக்கான வாய்ப்பு நைபும் நல்லா பண்ணணுன்னா பண்ணலாம். ஒரு இடத்துல பேட்டிங் பேஸில் பிச் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் நைபை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவரோட வேரியேஷன் வெரைட்டி அப்படிங்கிறது சில நேரங்களில் விக்கெட் டேக்கிங்கில் போய் நிற்கும். அதனால் நைபையும் ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்லாக் ஓவர்னு பார்க்கும்போது நவீன் அண்ட் ஃபரூக்கியோட ஏர்லி ஓவர்ஸ் பாசிபிளாக பவர் பிளேலே 3 ஓவர்ஸ் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. நவீனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலையும் பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மோஸ்ட்லி முஜீப் வச்சு தான் போவாங்க. நவீன் பவர் பிளேயில் 1 ஓவர் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அப்படி இல்லைன்னா கூட நவீனை ஆஃப்டர் 6 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திட்டு எண்ட் ஓவரில் 2 ஓவர் வச்சுப்பாங்க. அது நவீனோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். ஃபேண்டசி அப்படின்னு பார்க்கும்போது பிக் பேஸில் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்க ஃபர்குசன் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சாய்ஸ். அதே மாதிரி டிம் சவுதி இருக்கிற பட்சத்தில் சாய்ஸ். நான் ஏற்கனவே ஒரு சின்ன குழப்பம் சொல்லியிருக்கேன். பேஸ் பவுலிங் யாரை வச்சுட்டு போகிறாங்க, யாரை வெளியில் தள்ள போகிறாங்க அப்படின்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சவுதிக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். ஹென்ரி இடம் தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஹென்ரி
யாரை உள்ளே வச்சுருக்காங்களோ அப்போ கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல நல்ல சாய்ஸஸாக இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட்ஸ் நிறைய விழுது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு மேனேஜபிளாக பேட்டர் பெட்டராக பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி யோசிங்க. நைபு அண்டு முஜீப். நைபை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் வரதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் நியூசிலாந்து பேட்டர்ஸ் பெட்டராக பண்ண ஆரம்பிச்சுட்டா நைபோட பவுலிங்கை கூட எதிர்பார்க்கலாம். முஜீபோட பவுலிங் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் எக்கனாமி பேஸில். அண்ட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி விக்கெட்ஸ் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஹேண்டி பேட்டிங் லேட்டராக கொடுப்பார். அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. இருந்தால் கூட வந்தால் நல்லா பேட் பண்ணுவார், அதில் டவுட்டே இல்லை. சேஃப் கேப்டனாக யோசிக்கும் போது குர்பாஸ், ட்ரெண்ட் போல்ட்டு, ரஷீத் கானை நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டு இனிஷியல் ஸ்விங் கிடச்சா, ஏன்னா ஸ்டாண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டாண்ட்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில் ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். கயானாவில் அந்தளவுக்கு பெருசாக யோசிக்க தேவையில்லை தான். இருந்தால் கூட கயானா ரீசன்ட் டேஸில் விக்கெட் கொடுக்குறத பார்க்குறோம். பார்க்கணும். அது சின்ன சின்ன டீம்ஸு இந்த வகையிலையுமே ஒரு திங்கிங் வேணும். 2 டீம்ஸும் ஈக்குவலாக, இன்னும் சொல்ல போனால் 2 டீமுமே பலமான டீமாக பார்க்குறனால ட்ரெண்ட் போல்ட்டை மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு விளையாண்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரஷீத் கான் குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். பவுலிங் பேஸில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்குன்னு சொல்லணும். ஒரு தள்ளி ஆடணும்னு நினைப்பாங்க. பட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் அந்த மாதிரி T20யில் யோசிக்க மாட்டாங்க. லேட்டர் பேஸில் 1-2 ஓவர் வீசும்போது விக்கெட் நிறையா விழ வாய்ப்பு இருக்குது. குர்பாஸ் டீசன்ட் சாய்ஸு. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கை விட மைண்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வில்லியம்சன் மாதிரி பிளேயரை எடுத்து ரிஸ்க் எடுக்கலாம். ஜென்ரலாக வில்லியம்சன் சைடு போவாங்க. அவர் அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் ரீசன்ட் டேஸில் கொடுக்கல அப்படிங்கிற ஃபேக்டர் இருந்தால் கூட ஒரு பாயிண்டில் பிச்சு ட்ரிக்கியாக இருந்துன்னா ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போவார். எக்ஸாம்பிளுக்கு வார்னர் போன மேட்ச் என்ன பண்ணார், இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணார், அப்படியே எடுத்துகிட்டு போனார் கேமை கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேன் வில்லியம்சனால் பண்ண முடியும் அப்படின்னால ட்ரை பண்ணலாம். ஓமர் சாய் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு. லாக்கி ஃபெர்குசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசியன் டீமுக்கு எகென்ஸ்டாக எக்ஸ்ட்ரா பேஸ் ஒர்க்காகும். அந்த பேஸில் லாக்கி ஃபெர்குசனை கன்சிடர் பண்ணலாம். டீம் பாருங்கள், காம்பினேஷனாக கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்குது. நியூசிலாந்து சைடு ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் விளையாண்டதுனால அந்த 11ஓட வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அங்கே பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. பட் நியூசிலாந்து சைடு ட்ரெண்ட் போல்ட்டு, சவுத்தி, ஃபெர்குசன், ஹென்ரி அப்படின்ற மாதிரி 4 பேசர் இருப்பாங்களா? அதில் ஒரு பேசர் ஆஃப் பண்ணிட்டு போவாங்களா? ஈசோதியை உள்ளே கொண்டு வருவாங்களா? இன்னொரு பக்கம் மிடில் ஆர்டரில் மார்க் சாப்பன் எடுத்துருவாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த டீமை வச்சுப்போம். ஆன் டைமில் ஆர்டர் பேஸில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ண பார்ப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.